லார்ட். ஹல்லேலூயா. யூதாஸுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. அதை இந்த புனித வாரத்தில் புரிந்து கொள்ளணும். யூதாஸ் இயேசுவை அன்பு செய்தாரா இல்லையா? செய்தார். எதுக்காக அன்பு செய்தார்? சுயநலத்துக்காக, பணத்துக்காக தான் அன்பு செய்தார். நம்மளும் இயேசுவை அன்பு செய்கிறோமா இல்லையா? எல்லாரும் செய்கிறோம். ஏன்? நமக்கு வீடு கிடைக்கும், சுகம் கிடைக்கும், கடன் தீரும், பேங்க் பேலன்ஸ் ஜாஸ்தியாகும். இப்போ என்ன வித்தியாசம் இருக்குது? அது சுயநலம் ஆகக்கூடாது. நம்மளால் இயேசுவால் எனக்கு என்ன லாபம்ங்கிறத விட அவர் அந்த லாபத்தை ஏற்கனவே தந்து விட்டார். உனக்கு என்ன லாபம்? இயேசுனால் நீ மரித்தாலும் வாழ்வாய், உடல் உயிரோட நித்தியமாக வாழ்வாய். அதான் இயேசு நமக்கு செய்த நன்மை. அதுக்கு ஈடு கட்ட முடியாது. புறஞ்செய்கிறது இந்த வாழ்க்கையில் நம்மளால் இயேசுக்கு என்ன லாபம்? இயேசுக்கு லாபம் உங்களுக்கு உங்கள் வியாதியை நீக்குவதோ, நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுக்கறதுல இயேசுக்கு ஒரு லாபமும் இல்லை. அவருக்கு லாபம் எதில்? அவர் மகிழ்ச்சியாவது ரட்சிக்கப்படும் போது, சாத்தானின் ராஜ்யத்திலிருந்து இறையாட்சிக்குள் எல்லாரும் வரும்போது தான் இயேசுக்கு லாபம். அது நம்ம வேலை. அந்த லாப வேலையை நம்ம செய்யணும். அதுக்கு முதல்ல நம்ம தயாரிப்பாக இருக்கணும். உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் ஒருத்தன் தண்ணியில் விழுந்தவனை காப்பாற்ற முடியும். நீங்களே தயாரிப்பு எடுக்காமல் அடுத்தவங்க ஆத்மாக்களுக்கு ரட்சிக்கப்படுத்த முடியாது. நீங்களே பாவ சங்கீர்த்தனம் பண்ணல, மூணு மாதமாக பண்ணல, குடும்ப ஜபம் இல்லை, பைபிள் வாசிப்பது இல்லை, ஜபம் இல்லை. அப்போ அடுத்தவங்களை ரட்சிக்கலாம்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா நம்ம பாதுகாப்புக்குள் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு பிறந்தது எங்கே? பெத்லஹேமில் பிறந்தார். அப்படின்னா பெத்லஹேம் நஸ்ரத்து, பெத்லஹேம், கப்பர்நாம் இதெல்லாம் கலீலியில் ஒரு கிராமங்கள், வில்லேஜ். இயேசு பிறந்தது கலீலியில். இயேசு வாழ்க்கையில் அவர் பயணம் செய்தது கலீலில் இருந்து 3 வருஷ காலம். ஒரு எப்போ பணியை தொடங்கினார்? 30ஆவது வயசில் ஸ்நாபக அருளப்பரிடம் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் ஒரு கடவுளுக்காக வேலை செய்தது கலீலில் தொடங்கினார். பயணம் எங்கே வரை போச்சு? யூதயா வரை. யூதயா, அங்கே தான் ஜெருசலேம் உள்ளது. எருசலேம் உள்ளது யூதயா நாட்டில் உள்ளது. அது கொஞ்சம் தூரம், அது வேற ஊர். கலீலி, யூதயா. அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் புரியணும்னா கோயம்புத்தூர், ஈரோடு அப்படி வச்சுக்கிடுங்க, சீக்கிரம் புரியறதுக்கு. அப்போது இயேசுக்கு சொந்தம் பந்தம் எல்லாமே எங்கே இருந்தாங்க? கலீலியில் தான் இருந்தார். கலீலியில் இயேசுவை அவருக்கு சொந்தம், ஃப்ரெண்ட்ஸு, தங்கறக்கு வீடு. நஸ்ரத்தில் ஒரு வீடு இருந்தது. கப்பர்நாமில் யோவான் வீட்டில் அவர் தங்கினார். வேறு வீடெல்லாம் இருந்தது. அவருக்கு மல்டிப்புள் வீடு இருந்தது. ஓகேவா? கலீலில் வீடு இருந்தது. அப்படின்னா கப்பர்நாமில் இருந்தது, நஸ்ரத்தில் பிறந்த வீடு இருந்தது. எருசலேம் அவர் வேலை செய்ய, அவரது பயணம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இங்கேருந்து அங்கே அப்படி தான் போவார். அவரது டெஸ்டினேஷன் பாத், வழி அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா கலீலி, யூதயா, ஜெருசலேம். இறைப்பணி அவர் செய்தது பயணம் பார்த்திங்கன்னா கலீலியிலிருந்து எருசலேம் வர. எருசலேம் எதுக்குள்ளே இருக்குது? யூதயாக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த ஊருக்கு போவார் அவர். அவருக்கு சொந்தம் எல்லாம், அவருக்கு பழக்கம் எல்லாமே எங்கே? கலீல். அவருக்கு எருசலேமில் ஆரையுமே பழக்கம் இல்லை. தங்கறக்கு வீடும் இல்லை. வீடு இல்லைங்கிறத எப்படி தெரியும்? அவருக்கு அங்கே ஆரையும் பழக்கம் இல்லை, வீடு இல்லைங்கிறது எப்படி தெரியும்? இந்த வீடு இல்லை. அது யோவான் 8ஆவது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தா, அங்கே அவர் இறைப்பணி செய்ததுக்கப்புறம் எல்லா மக்களும் பிரிந்து போனதுக்கப்புறம் அவர் ஒலிவு மலை மீது போய் மேலே போய் அங்கே தங்கி ராத்திரி வந்தார். அப்படின்னா ஒலிவு மலையில் ஏதோ மரத்துக்கடியில் படுத்து தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு வந்தார். பாருங்கள், அதில் 8:1 பாருங்கள், யோவான் 8:1 இருக்கும். இயேசு ஒலிவு மலைக்கு சென்றார். இப்போ 7 கடைசி பாருங்கள், 7 கடைசி. அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டிற்கு சென்றார். அவர்கள் ஒவ்வொருவரும் இயேசு இறைப்பணி செய்யும்போது சௌக்கியத்தை பெற்றுக்கொண்டவர்கள், இறைவார்த்தை கேட்டவர்கள் எல்லாம் அவரவர் வீட்டுக்கு சென்றார். யாரும் வீட்டுக்கு கூப்பிடலை இயேசுவை. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ யாரும் இல்லைங்க. எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இவர் எங்கே போனார்? ஒலிவு மலைக்கு போய் அங்கே தங்கிட்டு காலையில் எந்திரிச்சு வந்தார். அப்போ அவருக்கு யாரும் பழக்கம் இல்லை. இப்போ நஸ்ரத்து இந்த கலீலியிலிருந்து யூதயா போகிற வழி பார்த்தீங்கன்னா எப்படின்னா, பெத்சைதா வழி பித்தானி, அதாவது ரூட் இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டால் கலீலி, பெத்சைதாக்கு அப்புறம் பித்தானி வரும். பெத்தேனியா தான் மார்த்தா, மேரி, லாசரஸ் வீடு. அங்கேருந்து 6 கிலோமீட்டர் தான் எருசலேம் கோவிலுக்கு. இது பேசிக் தெரியணும், எப்படி இயேசு பயணம் செய்தாருங்கிறது. அப்போ எப்போ அவர் போனாலும் அவருக்கு ஒரே ஒரு பழக்கம், எருசலேமில் யாரையும் தெரியாது அவருக்கு. இந்த 6 கிலோமீட்டரில் இருக்கிற பெத்தேனிக்கு வருவார். எருசலேம் போயிட்டு அவர் நேராக பெத்தேனிக்கு வருவார். இல்லை போகிற வழியில் லாசரஸ் வீட்டில் தங்குவார். லாசரஸ் வீட்டுக்கூட அவருக்குள்ள சொந்தம்னு சொன்னால் அவங்களுக்குள்ள ஒரு உறவு இருந்தது, பந்தம் இருந்தது, பால்யகால நண்பர்கள். அது அம்மா மாதாவும் ஔசேப்பிதாவும் வருஷத்துக்கு ஒரு தடவை அன்னைக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருந்தது யூதியாவில். ஒரு தடவை எருசலேம் ஆலயத்துக்கு எல்லாரும் செல்ல வேண்டும், அங்கே ஆராதிக்க வேண்டும்.
வருஷத்துக்கு ஒரு தடவை போகும்போது அவங்க இங்கே தங்குவாங்க. யார் வீட்டில்? லாசரஸ், மேரி, மார்த்தா வீட்டில் தங்குவார்கள். இப்போ அவங்க ரொம்ப பழக்கம், அவங்களுக்குள் சின்னதிலிருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி தெரியும்? அவங்க அவ்வளவு உறவு, நெருக்கமான உறவு, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்க, மார்த்தா, மேரி, லாசரஸ் அந்த வீட்டில். ஏன்னா இயேசு எப்போது அங்கே போவார். அது எப்படி தெரியும்னா, இந்த மார்த்தாவுக்கும் மேரிக்கும் சமையல் அறையில் ஒரு சண்டை நிகழும், ஒரு சின்ன வாக்குவாதம் வரும், பிரச்சனை வரும். இப்போ இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார், இந்த ஹாலில் இருக்கிறார், அவங்களுக்குள்ள அங்கே பிரச்சனை. யாருக்கு? மார்த்தாவும் மேரிக்கும். மேரியிடம் மார்த்தா சொல்கிற அப்படி இது அங்கே எத்தனை 13 பேர் இருக்காங்க, 1-2 பேர் வெளியில். எப்போவும் இயேசு போகும்போது 12 சீடர்கள், அது இல்லாமல் கொஞ்சம் பரிசேயரெல்லாம் பின்னாடியே சுற்றுவாங்க, அவங்களும் வருவாங்க, கூட்டத்தோடு தான் வருவாங்க எங்கே ஏது வீட்டுக்கு போனாலும். அப்போ இத்தனை பேர் இருக்காங்க, வந்து வேலை செய்ய இவ்வளோ பேருக்கு என்னால் சமையல் செய்ய முடியாது. இல்லை நீ உன் வேலையை பாரு, நான் அங்கே பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கு, நான் கேட்குறேன்னு. சமையல் அறையில் நடக்கிற பிரச்சனை சபைக்கு கொண்டு வரணும்னா அவ்வளோ ஒரு உறவு வேணும். இத்தனை பேர் முன்னாடி யேசுடம் வந்து 6 இருக்கிறது மைண்ட் பண்ணல. யேசுடம் வந்து மார்த்தா என்ன சொல்கிறா, அப்படி இந்த பாரு அவள் வரமாட்டேங்கிற பாரு, நீ தான் சொல்லணும் வர சொல்லி அப்படின்னு. அத்தனை கூட்டத்தில் மைண்ட் செய்யலைனாலும் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். பால்யகாலில் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் தான் அந்த பேச்சு சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. அவ்வளோ உறவு அவங்களுக்கு. அப்போது அதிலிருந்தெல்லாம் நமக்கு என்ன தெரியும்? எப்போதும் நல்ல உறவு. அப்போ ஞாயிற்றுக்கிழமை இயேசு எங்கே தங்கினார்? ராத்திரி தங்குற இடம் லாசரஸ் வீடு. திங்கக்கிழமை லாசரஸ் வீட்டில் தங்கினார், புதன்கிழமையும் லாசரஸ் வீட்டில் தங்கினார். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த வாரம் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஞாயிற்றுக்கிழமை அந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம், ஏன்னா இந்த வாரம் நம்ம கையில் இருக்குது, அதை பற்றி நம்ம பேசணும். இந்த புனித வாரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தியானிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை 1வது நாள், அது மார்க்கு 11வது அதிகாரம் 1-11 வரை நம்ம தியானிக்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை இயேசு எங்கே போய் நிற்கிறார்? பெத்தானியாவில் போய் நிற்கிறார். பெத்தானியாவில் போய் நின்று என்ன சொல்கிறார்? 2 சீடர்களை அனுப்பி ஒரு கழுதையை அவுத்து கொண்டு வாருங்கள். எங்கே கொண்டு வர சொன்னார்? பெத்தானியாவுக்கு கொண்டு வர சொல்கிறார். 6 வீட்டுக்கு? லாசரஸ் வீட்டுக்கு. அவர் அங்கே தான் இருக்கிறார், போகல. எருசலேமுக்கு பக்கத்தில் இருக்க 6 கிலோமீட்டர் இருக்குது. அங்கேருந்து அவர் கழுதை மேலே போய் நேரம் எங்கே போகிறார்? அப்போ ஹொசானா, எல்லா மக்களும் இயேசுவை சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணமே என்னென்னா, எல்லாரும் எதிர்பார்த்தது அவர் அரசர். அவர் வந்து ரோம அரசிலிருந்து எல்லா மக்களையும் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க போகிறார். அதுதான் ஹொசானா, எங்களை மீக்கும், இப்போது என்னை மீக்கும். அது எங்கேருந்து ஹொசானாங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா, அது சங்கீர்த்தனம் 118 வாசிக்கும்போது, அதில் நீங்கள் என்னை மீக்கும், அது கனெக்டடு தான். அதை பாடிக்கொண்டு தான் இவங்க ஹொசானா ஹொசானான்னு சொல்கிறாங்க. ஹொசானாங்கிறது ஒரு ஜபம் கிடையாது, அது குரகோஷம் எழுப்புகிறார்கள். அரசர் வரும்போது தான் இயேசுவை அரசராய் கண்டு, வலது பாகத்தில் அங்கே அரசு சபை உள்ளது, இடது பாகத்தில் எருசலேம் கோவில் உள்ளது. அவங்க என்ன நினச்சார்? இயேசு நேராக போய், அவருக்கு நிறையா அருள் அடையாளங்கள் எல்லாம் தெரியும், செய்திருக்கிறார். அவர் வலது பாகத்து போய் இப்போது இவங்களெல்லாம் மீட்க செய்து, யுத்தம் செய்து மீட்க செய்வார். அவங்க கணக்கெல்லாம் தப்பிவிட்டது. அவர் இடது பாகத்துக்கு போவார். இடது பாகத்துக்கு போய் அன்னைக்கு என்ன செய்வார்? முதல் நாள் என்ன செய்வார்? அவர் முதல் நாளில் போய், கவனித்து கேளுங்க, இயேசுவிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. அவர் கோவிலை பரிசோதனை செய்வார், இன்ஸ்பெக்ஷன். கோவிலுக்குள் போய் மொத்தத்தில் பார்க்குவார். அத்தனை காலம் அவர் கோவிலில் போய் இறை வார்த்தை தான் சொல்லியிருக்கிறார், ஆராதித்திருக்கிறார், அதெல்லாம் உண்டு. இப்போது அவர் போய் கோவிலை பரிசோதித்து பார்த்தார், இன்ஸ்பெக்ஷன் நடந்துச்சு. கோவில் சொல்லும்போது உங்களுக்கு அது தெரியணும். கோவில் என்ன? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம். உங்களுக்கு தெரியாதா? உங்கள் உடல் பரிசுத்த ஆவி வாழும் கோவில்னு தெரியாதா? அப்போ இங்கே கோவில் இதில் தெரிந்து கொள்ளணும். இன்னைக்கு இயேசு கோவிலுக்கு வருவார். செஃபேனியா 1வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்கள். இது தெரிந்து கொள்ளணும். நமக்கு நம்ம நிறைய வாசிச்சுட்ருக்கோம். இதில் என்ன இருக்குது? நமக்கும் இந்த நிகழ்வுக்கு என்ன சம்பந்தம்னு தான் நம்ம இப்போ தியானிக்கிறோம். இயேசு கிறிஸ்து செய்த எல்லா செயல்களும் நமக்காக செய்தது தான், மக்களுக்காக செய்தது தான். செஃபேனியா 1வது அதிகாரம் 12வது வசனம். அக்காலத்தில் நான் கையில் விளக்கு ஏந்தி கொண்டு எருசலேமை சோதித்து பார்ப்பேன். சோதித்து பார்ப்பதற்காகத்தான் அவர் போனார். முதல் நாளில் சோதித்து பார்க்க போனார். அதேபோது மதுரை மாலாக்கி 3வது அதிகாரம் 1-5 வரை வாசிங்க. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோயிலுக்கு வருவார்.
நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகின்றார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும்போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பைப் போலும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துவோர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார். பிரைஸ் தி லார்ட். கடவுள் எப்போதும் கவனித்துக் கொள்ளுங்கள். முதலில் கடவுள் 2 தடவை நம்ம வாழ்க்கையில் வருவார். ஞானஸ்தானம் வழியாக முதலில் நமக்குள் வந்தார். அது நம்மளை ரட்சிப்பதற்காக. கடவுள் பிரைஸ் தி லார்ட் ரட்சிப்பதற்காக. ரட்சிக்கும் போது கடவுள் பார்க்குவார், நம்ம ஒவ்வொருத்தரையும் சோதித்து பார்க்குவார். கடவுள் சோதித்து பார்க்குவார். இப்போது கடவுளுக்கு உகந்தபடி நம்ம இருக்கிறோமா இல்லையா? கடவுள் இவ்வளவு நமக்காக செய்திருக்கிறார். ரட்சிக்கிறதுக்கு கடவுள் வந்தார் இல்லையா? வந்ததுக்கப்புறம் கடவுள் இந்த கோவிலை சோதிக்க வருவார். நமக்குள் வந்து நம்ம தான் கோவில், கடவுள் வாழும் கோவில் நம்ம தான். இப்போ கடவுள் என்ன, இந்த மாலாக்கியிலும் பார்த்தீங்கன்னா அதே போல் ஜெஃபனியாலையும் பார்த்தீங்கன்னா கடவுள் சோதிக்க வருவார். நான் சோதிக்குவேன். ஆனால் நான் வந்து அவர் இதே போல் கோயிலில் வந்து பார்த்தபோது என்ன இருந்துச்சு? எருசலேம் கோவிலில் அங்கே வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. பேராசை கொண்டவர்கள் இருந்தார்கள், ஏமாற்றுவர்கள் இருந்தார்கள், பொய் பேசுகிறவர்கள் இருந்தார்கள், அதேபோல் அகங்காரம் உள்ளவர்கள் இருந்தார். அவங்களை பெரிதாக காட்டிக்கொண்டு அகங்கரித்து கொண்டு பணம் என்னிடம் இருக்குது அப்படின்னு சொல்லி அநேகம் பேர். அதே மாதிரி சண்டை சச்சரவு உள்ளவர்கள் இருந்தார், வெறுப்பு வைத்து கொண்டு இருக்கிறவர்கள் இருந்தார். அதே போல் கோவிலுக்குள் அவர் கண்டது என்னன்னா, ஆராதனை நடந்து கொண்டு இருக்கு, ஆனால் பாவத்தில் நிறைந்திருந்து ஆராதித்து கொண்டிருந்தார்கள், மன்னிப்பில்லாமல் ஆராதித்து கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் கோவிலுக்குள் இருக்கு. கோவில்னு சொல்றது நம்மளை, நம்ம ஜபித்து கொண்டு இருக்கிறோம். வெறுப்பு, அகங்காரம், பொய், பாவம், பாவசங்கீர்த்தனம் சொல்லாமல் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் கடவுள் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறார். ஞாயிற்றுக்கிழமை தான் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கார். பண்ணிவிட்டு அவர் எதுக்கு வர்றார்? அதை சுத்தம் செய்வதற்கு, நான் தண்டிக்கிறதுக்கு வருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் கடவுள் என்ன செய்தார்னா, இத்தனை தீயது அவர் கண்டும் கோவிலில் என்னெல்லாம் கண்டார்? சண்டை கண்டார், அகங்காரத்தை கண்டார். அகங்காரம் கடவுளுக்கு ஆகாது. வெறுப்பை கண்டார், சண்டை சச்சரவை கண்டார், இந்த லாபத்துக்காக பேராசையை கண்டார், வியாபாரத்தை கண்டார், பொய் கண்டார், ஏமாற்றம் கண்டார், ஏமாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள் மக்கள், வெறுப்பை கண்டார். இதெல்லாம் கண்டுட்டும் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு என்ன செய்தார்? ஒரு முடிவும் எடுக்காமல் திரும்பி விட்டார். ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி, அது 11:11 வாசியுங்கள். அவர் எருசலேமுக்கு சென்று கோவிலில் நுழைந்தார். அவர் அனைத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு, ஏற்கனவே மாலை வேளையாகிவிட்டதால் 12 பெத்தானியாவுக்கு புறப்பட்டு சென்றார். பிரைஸ் தி லார்ட். திரும்பி எங்கே வந்துட்டார்? லாசரஸ் வீட்டுக்கு வந்துட்டார். அவருக்கு வேணால் அப்போவே நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? இவ்வளவு இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருக்கோம், கடவுள் இன்ஸ்பெக்ட் வந்திருக்காரு, கடவுள் நம்மளே இன்ஸ்பெக்ட் செய்கிறார். என்ன செய்வோம்? நம்மெல்லாம் அப்போவே முடிவெடுப்பார். அப்போவே சாட்டி எடுத்து அடிக்கலாம்ல அவர். அப்போவே சாட்டி எடுத்து அடித்து இதெல்லாம் தூக்கி போட்டு எல்லாம் செஞ்சு அவங்களெல்லாம் கண்டிக்கலாம். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் நமக்கு புனித வாரத்தில் கற்றுக் கொடுக்கறது, ஏதோ ஒரு பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ராத்திரி உங்களுக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். ராத்திரி, அந்த ராத்திரி நேரத்தில் ஒரு ஜெபம், ஒரு தூக்கம். அப்போது கடவுள் நம் வாழ்க்கையில் வந்து நமக்கு ஒரு வெளிச்சத்தை தருவார். பிரைஸ் தி லார்ட். நான் சொன்ன பொறுத்த நம்ம எல்லாம் என்னென்னா, ஒரு பிரச்சனை யாராவது நமக்கு எதிராக என்னமோ செய்துட்டாங்க, ஒரு தீங்கு விளங்கிருச்சு, தீங்கு செய்துட்டார்கள், வேதனைத்து வச்சுட்டார்கள், ஏமாற்றிட்டாங்க, பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா அப்போவே நம்ம முடிவெடுக்க போவோம். தவறான முடிவாக போவோம். முடிவு எப்போதும் சரியான முடிவாகிறதுக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கறது, அப்போதே முடிவு எடுக்கக்கூடாது. என்ன செய்யணும்? திரும்பி போய் ஒரு ஜெபம், தூங்கணும். அந்த நேரத்தில் கடவுள் உங்களுக்கு வேலை செய்வார். இது புனித வாரத்தில் கற்றுக்கொள்ளணும். இங்கே நிறைய பேருக்கு இருக்குது. ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்போவே சத்தம் போடணும், அப்போவே திருப்பி பேசணும், அப்போவே கோவப்படணும். அது சாத்தான் வேலை செய்யும். இது அழுத்தமாக நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். ஏதோ ஒரு பிரச்சனைக்கு யாராவது இப்போ கணவன் ஏதாச்சும் சத்தம் போட்டு அப்போவே திருப்பி பேசலைன்னா தூக்கம் வராது. நிறைய பேருக்கு தூங்கிட்டு திருப்பி பேசலான்னு முடிவு பண்ணணும். ஒரு ஜபத்தில் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு பேசலாம். யாராவது உங்களை பற்றி தவறான வார்த்தை பேசணும், அப்போவே ஃபோன் பண்ணி திருப்பி அவங்கள்ட்ட கேட்கணும். கேட்டு
கோவப்பட்டு சண்டை போடணும் அவங்ககிட்ட, அப்போ தான் திருப்தியாகும். அது செய்யக்கூடாது. கடவுள் செய்த போல் ஒரு நாள் ஜெபித்து தூங்கிவிட்டு அடுத்த நாள் முடிவெடுக்கணும். அப்போது கடவுள் பேசுவார் உங்களிடம். அப்போ இயேசு கிறிஸ்து அதுக்கு திரும்பி வந்து அடுத்த நாள் காலையிலேயே சாப்பிடாமல் அதிகாலையில் நேரமே கிளம்பி விட்டார். அதுக்கு முடிவெடுக்கிறதுக்கு கிளம்பி விட்டார். பிரைஸ் தி லார்ட். அடுத்த நாள் திங்கட்கிழமை என்ன செய்கிறார்? அதிகாலையில் மார்த்தா சாப்பாடு ரெடியாக்கி, நான் மார்த்தாக்கு இயேசுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு பயங்கர நிர்பந்தம். 5-5:30 மணிக்கு தேடி பார்த்தா இயேசு இறங்கிட்டார். காணோம், பெட்டில் காணோம். அவர் சாப்பிடாமல் போனால்தான் அவருக்கு பசி எடுத்தது. போகிற வழியில் பசி எடுத்ததா இல்லையா? 12 வாசிங்க, மார்க்கு 11:12. மறுநாள் பெத்தானியாவை விட்டு அவர்கள் திரும்பிய பொழுது இயேசுவுக்கு பசி உண்டாச்சு. ஏன் பசி உண்டாச்சு? சாப்பிட்டுட்டு போயிருந்தா பசி இருந்திருக்காது. இப்போ சாப்பாடு செய்யறதுக்கு முன்னாடியே மார்த்தா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு கிளம்பிட்டார். பசி எடுத்துச்சு. அதில் என்ன பிரச்சனைனா, அங்கே போகிற வழியில் திங்கக்கிழமை செய்தது 2 விஷயம். ஒன்று, இந்த அத்திமரத்தை சபித்தார். 2வது, கோவிலை சுத்தப்படுத்தினார். திங்கக்கிழமை செய்கிற வேலை. அப்போ அது நம்ம தியானிக்கணும். அது அத்திமரத்தை சபித்ததும், 2வது கோவிலை. அப்போ முதல்ல அத்திமரத்துக்கு போகலாம். அப்போ அத்திமரம், அதில் கடவுளுக்கு ஒரு நியாயமும் அதில் காணவில்லை சபிப்பதுக்கு. ஏன்னா பழத்தை காணோன்னு கடவுள் சொல்கிறார். ஆனால் அதிலேயே வசனத்தில் எழுதியிருக்கு, இது பழம் காய்க்கக்கூடிய காலமும் கிடையாது. அவள் எப்படி எதிர்பார்க்கலாம்? ஒரு மாமரத்தில் சாதாரணமாக ஏப்ரல், மே, ஜூனில் தானே காய்க்கும். நம்ம போய் நவம்பரில் மாங்காவை காணோன்னு சொல்லி போய் மரத்தை வெட்டுவோமா? அது காலம் கிடையாது. இப்போ கடவுள் ஏன் அது எதிர்பார்த்தார்? கனி எப்படி காய்க்கும்? இது கனி காய்க்கிற காலம் கிடையாது. பைபிள் அது எழுதியிருக்கா இல்லையா? வாசிங்க. இலையடர்ந்த ஒரு அத்திமரத்தை அவர் தொலையிலிருந்து கண்டு அதில் ஏதாவது கிடைக்குமா என்று அதன் அருகில் சென்றார். சென்றபொழுது இலைகளை தவிர வேறு எதையும் அவர் காணவில்லை. ஏனெனில் அது அத்திப்பழ காலம் அல்ல. அத்திப்பழம் காய்க்கும் காலம் அல்ல அது. ஆனாலும் பழத்தை கிடைக்கவில்லைன்னா அவர் சபிக்குவார். பிரைஸ் தி லார்ட். அப்போ இதில் என்ன புரியுது? ஹோசையா 9வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. அத்திமரம்னு சொன்னால் யூதேயா இல்லை, இஸ்ரேல் மக்களை கூறுகிறது. இஸ்ரேல் மக்கள்னாரு? நம்ம எல்லாம் தான் இஸ்ரேல் மக்களாகுவோம். பாலை நிலத்தில் திராட்சை குலைகளை கண்டது போல நான் இஸ்ராயலை கண்டுபிடித்தேன். பருவ கால தொடக்கத்தின் முதல் அத்தி பழங்களைப் போல் உங்கள் தந்தையரை கண்டுபிடித்தேன். அத்திப்பழங்களை போல் உங்கள் தந்தையரை கண்டு. அப்படின்னா இஸ்ரேல் மக்கள் அத்திப்பழங்கள். பழம் கனி காய்க்கும் மரம்தான் ஒவ்வொரு இஸ்ரேல் மக்களும். அத்திப்பழத்தை ஆரை குறைச்சி கூறுகிறார் கடவுள்? ஹோசையா 9வது அதிகாரம் 10வது வசனம் இஸ்ரேல் மக்களை பற்றி கூறுகிறது. இஸ்ரேல் மக்கள் கடவுள். நம்ம எல்லாரும் என்ன நினைக்குவோன்னா, அது பரிசுத்தாவின் கனிகள் நம்ம எப்போ கொடுக்கோன்னா, கடவுள் கனி கொடுக்கறதுக்காகத்தான் நம்மளை வளர்த்துகிறார். நம்ம எல்லாருமே மரம், அத்திமரம், அதுக்கு கனி கொடுக்கணும். நம்ம எப்படி செய்வோன்னா, நம்ம சௌரியத்துக்கு காலம், கனி கொடுக்கும் காலம் வரும்போது மட்டும்தான் நம்ம கனி கொடுக்குவோம். எப்படின்னா, பொறுமை யார்கிட்ட காமிப்போன்னா, நம்ம பொறுமை காமிக்கலன்னா அவன் அடித்து போடுவானா, அவன்கிட்ட பொறுமை காமிக்குவோம். மன்னிக்கிறது யார்கிட்டனா, அவன் நம்மளோட பெரியவனாக இருந்தால் நான் அவனை மன்னிச்சிட்டேன், என் மன்னிக்கலைன்னா அவன் திருப்பி அடித்து போடுவான். நமக்கு கீழே இருக்கிறவனாக இருந்தால் நம்ம என்ன, அவனை போட்டு வாங்குன்னு வாங்கி விட்டு கெட்ட வார்த்தை திருப்பி பேசான்ட்டு எல்லாம் சொல்லுவான். கணவனாக இருக்கட்டும், வீட்டில் பொண்டாட்டிகிட்ட சண்டை போடுவாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க எல்லாம். வெளியில் யாராச்சும் சொன்னால் சாரி சொல்லிட்டு வந்துடுவாங்க. பிரச்சனை பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? அதெல்லாம் புரியுதா? வண்டியை பின்னாடி ஒருத்தன் வந்து முட்டிடுவான். வண்டியை முட்டும்போது பின்னாடி திரும்பி பார்க்குவாங்க. ஏதாவது பைக்காரன், அது சின்ன ஒல்லியாக ஏதாச்சும் இருந்தால் இறங்கி நல்லா சத்தம். அது முட்டின ஒரு போலீஸ் ஜீப்பாக இருந்தால் ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இதுதான் கனி கொடுக்கறது. நம்ம கனி கொடுக்கறது இதுதான், நம்ம சௌரியத்துக்கு. நமக்கு தோணும் எப்போ மன்னிக்கணும்னு. இவங்களால பிரயோஜனம் இருக்குன்னா மன்னிச்சிருவோம். பிரயோஜனமே இல்லைன்னா வெறுப்பு வைராகி வச்சு 4 பேர்கிட்ட கெட்ட வார்த்தை பேசிட்டு அவன் குத்தத்தை சொல்லிகிட்டே நடப்போம். கடவுள் எல்லா காலத்திலும் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். எல்லாரிடமும் எல்லாருக்கும் கனி கொடுக்குற மரமாக இருக்கணும். உங்கள் காலத்துக்கு தகுந்த போல் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா அது எப்படி நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இல்லையான்னு எப்படி தெரியும்? கனி என்ன? அன்பு எல்லாரிடமும் காமிக்கணும், பொறுமை எல்லாரிடமும் காணிக்கணும்,
நன்மை எல்லாரோடும் காணிக்கணும். நம்பிக்கை எல்லா நேரத்திலும் கடவுளிடம் காமிக்கணும். அடையாளம் கிடைக்கும் போது மட்டும் நம்ம கடவுள் மீது நம்பிக்கை வைத்து ஜபித்து சொல்லாவிட்டால், எதிர்மறையாக நடக்கும்போது நம்பிக்கை உண்டாகணும். மகிழ்ச்சி எப்போதும் இருக்கணும். புலம்பல் இருக்கவே கூடாது. நம்ம சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம குணம் மாறிக்கிட்டே இருக்கும். நல்லது நடந்தால் சந்தோஷம், மோசம் நடந்தால் புலம்பல். அது இல்லை. எல்லா காலத்திலும் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். பிரைஸ்ல நான் சொல்கிற புரியுதா? அப்போ எப்படி நம்ம கனி கொடுக்குறோமா இல்லையான்னு எப்படி தெரியும்னா, கனி கொடுக்கிறவர்கள் எங்கே போனாலும் நீங்கள் போய் நிற்கும் இடத்தில் சிறப்பு உண்டாகும். ஒரு இடத்தில் அமைதி இல்லாமல் இருந்தால் நீங்கள் போய் அந்த குடும்பத்தில் நிற்கும்போது அந்த குடும்பத்தில் அமைதி உண்டாகும். ஒரு குடும்பத்தில் அழுகாட்சியும் புலம்பலும் இருக்கிற குடும்பத்தில் நீங்கள் போய் நிற்கும்போது அங்கே மகிழ்ச்சி உண்டாகும், அமைதி உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். அது எப்படின்னா, இது தொடக்க நூல் 39:3 பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் ஔசேப் வந்து போர்த்திஃபர் வீட்டுக்கு போவார். அங்கே போய் இருக்கும்போது போர்த்திஃபருக்கு ஔசேப்பினால் உயர்வுண்டாகும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார், சிறப்பாக வாழ்வார்கள் இல்லையா? அப்போது கனி கொடுக்குற ஔசேப் ஒரு வீட்டுக்கு போகும்போது அங்கே உயர்வுந்தாச்சு. நீங்களாம் பாருங்கள், நீங்கள் கல்யாணம் ஆகி வந்து, நான் சொன்னால் எப்படி எடுப்பேங்கன்னு தெரியல, உங்கள் கணவன் வீடு நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, நீங்கள் போனோன்னா உங்களுக்கு உயர்வு இருந்தாச்சா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். இருந்ததெல்லாம் விற்று கடன்காரனாக மாறினா உங்கள் கனி கொடுக்கறது எப்படின்னு தெரியும். உங்களை சொல்கிறேன்னு சொன்னால் நான் மொத்தத்தில் எல்லாரையும் சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். வீடியோ பார்க்குற எல்லாரையும் நான் சொல்கிறேன். அப்போது நம்ம தான் பார்க்கணும். நம்ம ஒரு இடத்துக்கு போனால் அங்கே உயர்வு உண்டாகணும். ஒரு இடத்துல நம்ம போய் தங்கும்போது அங்கே 10 லட்ச ரூபா செஞ்சு விற்கிற இடம் நம்ம போய் தங்கி அங்கே 5 லட்சம் ஆயிடக்கூடாது. அப்படியெல்லாம் இடம் இருக்குது. ஒரு ஃப்ளாட்டில் ஒருத்தர் போய் தகரா போதும், அந்த அப்பார்ட்மெண்ட் அங்கே 50 லட்சத்துக்கு விற்றுட்டு இருக்கு, 20 லட்சத்துக்கு கூட யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு குடும்பம் அங்கே இருந்தால் நான் குற்றப்படுத்தலை. இதுதான். இது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மாதாவை பற்றி சொன்னால் உங்களுக்கு தெரியும். மாதா போகிறதுக்கு முன்னாடி ஒரு குடும்பத்துக்குள் போனாங்க, எலிசபெத் அம்மா குடும்பத்தில். அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை? சக்கரியா. கடவுள் வார்த்தை கொடுப்பார். கடவுள் என்ன சொல்லுவார்? கடவுள் சொல்லுவார், உன் மனைவி குழந்தையை பெற்றெடுப்பார். அது எங்கே வச்சு சொல்லுவார்? பலிபீடத்தில் சொல்கிற வார்த்தை கடவுள் சொல்கிறது. நம்ப மாட்டார். நம்பாதப்போ அவருக்கு பேச்சும் போச்சு, பேச்செல்லாம் போயிடும். போய் அங்கே எப்படி அவருக்கு சங்கடம் என்னன்னா வீட்டில் போய் உட்காருவார். பேச்சு போச்சு. பேச்சு போனதுக்கு காரணம்னா இந்த அம்மாவுக்கு வாய் ஜாஸ்தியாக இருக்குது. எலிசபெத் அம்மாவுக்கு ஒரே மாதம் வயிறு ஜாஸ்தியாகுது. இவர் அதை பார்த்தோன்னா ஐயோ நான் நம்பியிருக்கலாமே அப்படின்னு. அதுக்கிடையில் இதை குத்தி சொல்லும், உன்னால் தானே கடவுள் சொன்னால் நீ நம்பியிருக்கணும்ல, அது நிறைவேறணும்னு நம்பியிருக்கணும்ல. வீட்டுக்குள்ளேயோ இருந்துட்டு இந்த அம்மாவது புலம்பலும், மூஞ்சியை பார்க்கும்போதெல்லாம் எல்லாம் உன்னால் தான், அனுபவி, நீ வார்த்தை நிறைவேறும்னு நீ நம்பியிருக்கணும்ல. இது எப்படி வந்துச்சுன்னு தெரியுப்பா? மாதம் இங்கே ஏறணுன்னா அங்கே பவர் இறங்கிச்சு. பவர் இறங்கி என்னென்னா, எலிசபெத் அம்மாவுக்கு பவர் இறங்கிச்சு, இவருக்கும் பவர் இறங்கிச்சு, யாருக்கு? சக்கரியாவுக்கும். அப்போ கடவுளின் தாய் என்னை காண வந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி குழந்தை துள்ளிச்சாடிச்சு. குழந்தைக்கும் பவர் வந்துடுச்சு, ஸ்நாபகாரப்பிறக்கும் வந்துச்சு. அப்போ மாதா வந்தோடனே பவர் வந்துச்சு. இந்த அம்மா சொல்ல தொடங்குது, பரிசுத்தாவில் நிறைஞ்சு கடவுளின் தாய் எப்படி என்னை தேடி வந்தது, நான் பேர் பெற்றவள்னெல்லாம் சொல்லுது. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இவரை பார்க்கும்போது எரிச்சல் தாங்க முடியல. யார? சக்கரியா. கடவுளின் வார்த்தை நிறைவேறும்னு நம்பின நீ பேர் பெற்றவள், நீயோ? அவர் நிலைமை எப்படி இருந்திருக்கு? அந்த வார்த்தை சொன்னதுக்கு காரணம் இவரை குத்தி காமிக்கிறதுக்கு தான். இப்படி குத்தி காமிக்கிறவங்க நிறையா இருக்காங்க நம்ம குடும்பத்தில். பிரைஸ் தி லார்ட். அப்போ இது அம்மா போனப்போ அந்த குடும்பத்தோடு விஷயம் அப்படியே மாறி விட்டது. நம்மளும் கனி கொடுக்கிறவர்களாக இருந்தால் அந்த குடும்ப நிலைமை அப்படியே மாறிவிட்டு, அங்கே பேச்சு நடந்துச்சு, குழந்தை பிறந்தது, மகிழ்ச்சியான குடும்பமாக மாறிச்சு. 3 மாதம் அங்கே பெரிய திருவிழாவாக இருந்துச்சு அந்த குடும்பத்தில். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கை எப்படி உள்ளதாக இருக்கணும்? கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கணும் எப்போதும். எப்போ பேசினாலும், ஏன்னா கடவுள் சோதிக்க வருவார் நம்மளிடம். அது இந்த நாளில் அது கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதில் ஒரு விஷயம் நான் இதோட முடிக்கிறேன் இதில். ஆனால் இந்த வாரத்தில் நம்ம செய்ய வேண்டிய வேலையை நான் சொல்கிறேன். இன்னையிலிருந்து நம்ம ஜபிக்க வேண்டிய விஷயத்தை நான் சொல்லுகிறேன்.
இப்போ கடவுள் செய்த விஷயம் இனி புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை கடவுள் என்ன செய்வார், புதன்கிழமை என்ன சொல்வார், அது நான் லைனாக வர்றேன். முக்கியமான விஷயம் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் தான் முக்கியமான விஷயம். பிரைஸ் தி லார்ட். இப்போ இதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். கடவுள் வர்றது முதலில் சோதிக்க வருவார். ஞாயிற்றுக்கிழமை வர்றது தான் சோதிக்க வர்றார். திங்கக்கிழமை வர்றது கனி கொடுக்காதவர்களை வெட்டி எறிந்திருவார். அதுக்கு நமக்கு தண்டனை உண்டு. அதுக்கு பிரைஸ் தி லார்ட். கடவுள் எதிர்பார்த்து வர்றது கனி கொடுக்கணும். மூணாவது சுத்தம் செய்யப்படும். கோவிலில் சுத்தம் செய்யப்படும். பிரைஸ் தி லார்ட். இதுக்கப்புறம் கோவிலுக்கு போய் கடவுள் சுத்தம் செய்கிறது தான், கோவிலை சுத்தம் செய்கிறது. அப்படின்னா அது எப்படி செய்யணும்னா, இந்த வாரத்தில் நம்மனால் இது முடியாது, கடவுள் தான் செய்து தரணும். இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஜபிக்க வேண்டிய ஜபம், ஃபஸ்ட்டு நாள் ஜபிக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கி நான் இப்போ இந்த ஜபம் முடித்து போனதுக்கப்புறம் நம்ம ஜபிக்க வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம்னு தெரிஞ்சு கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை அவர் கழுத மீது வந்தது, அரசராகி வந்தார் இல்லையா? அப்போது நம்ம இன்றைக்கி பச்சாத்தபித்து ஜபிக்க வேண்டியது, கடவுளை உன்னை தவிர என் வாழ்க்கையில் நிறைய அரசர்களை நான் சேர்த்து வைத்து கொண்டேன். என் வாழ்க்கையில் நிறைய அரசர்கள் இருந்தார்கள். நானே என்னை அரசராக நினைத்திருந்தேன். பணம், அதேபோல் சுகம், சௌகரியம்தான் என் வாழ்க்கையில் அரசராக இருந்தது. அதுக்காக என்னை மன்னியும். அதேபோல் வேறு மதிப்புக்குரியவர்கள் என் வாழ்க்கையில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவங்களெல்லாம் என் வாழ்க்கையில் அரசராக இருந்தார்கள். அதுக்காக என்னை மன்னியும். பிரைஸ் தி லார்ட். 2வது நாள் திங்கட்கிழமை கடவுள் செய்தது என்ன? அத்திமரத்தை சபித்தார், கோவிலை சுத்தம் பண்ணார். திங்கட்கிழமைக்கு நீங்கள் ஜபிக்க வேண்டியது, கடவுளை நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இது ஞாபகம் வச்சு ஜபிக்கும்போது இதுக்கு இந்த ஒரு வாரம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஜபிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். கேரண்டி. உங்களோட தடைகள், உங்கள் வாழ்க்கையோட நிலவாரமே மாறும். அந்த தரம் மாறிடும், அப்படியே மாறிவிடும். திங்கட்கிழமை ஜபிக்க வேண்டியது, கடவுளை நீ என்னை படைத்தது கனி கொடுப்பதற்காக, நான் கனி கொடுக்கவில்லை, அதுக்காக என்னை மன்னியும். உன் ஆவியால் என்னை நிறைத்து பரிசுத்தாவின் கனி கொடுக்கிறவர்களை எங்களை மாற்றும். திங்கட்கிழமை ஜபித்தீங்கனால் உங்கள் குணத்திலேயே வித்தியாசம் வரும். கோவப்படுறவங்களுக்கு கோபம் கம்மியாகும். கெட்ட வார்த்தை பேசுகிறவங்களுக்கு கெட்ட வார்த்தை பேச முடியாது. புலம்புறவங்க புலம்ப மாட்டேங்க, அடையாளம் கிடைக்கும். இது உணர்வோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். 3வது நாள் கடவுள் செவ்வாய்க்கிழமை என்ன செஞ்சார்? எருசலேமில் போய் இறைவார்த்தை போதித்தார் இல்லையா? அப்போ அன்னைக்கு நம்ம ஜபிக்க வேண்டியது, கடவுளை உன் வார்த்தையை நான் அநேகம் பேருக்கு போதிக்கவில்லை, அநேகம் பேருக்கு நான் அதை நடந்து கொள்ளவில்லை, அதை கீழ்ப்படியவில்லை. அந்த ஞானத்தை எனக்கு தாரும். உன் வார்த்தையை அறிந்து கொள்வதற்கும் ஆன தாகத்தையும், அதை புரிந்து கொள்வதற்கான ஞானத்தையும், அதேபோல் அது கீழ்ப்படுவதற்கான வல்லமையும் எனக்கு தாரும்னு செவ்வாய்க்கிழமை நீங்கள் வாசியுங்கள். பைபிள் வாசிக்க முடியுங்கனால் கடவுள் உங்களோடு பேசுவார். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது பைபிளை திறந்து பார்த்தா கடவுள் உங்களிடம் பேசுவார். 4வது நாள் புதன்கிழமை என்ன நடந்துச்சு? புதன்கிழமை யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்குற நாள் தான் புதன்கிழமை. அது நினைவோடு செய்யணும். புதன்கிழமை எல்லாம் நீங்கள் 1 மணி நேரம் ஜபிச்சா போதும். நீங்கள் ஃபுல் டைம் இருந்து ஜபிக்கணும். 1 மணி நேரம் இதை தியானித்து ஜபிக்கணும். யூதாஸ் உன்னை காட்டி கொடுத்த போல், கடவுளை நானும் பச்சாத்தபிக்கிறேன். நான் உன்னை அநேக முறை உன் வார்த்தைக்கு எதிராக நடந்து பாவம் செய்து நான் உன்னை காட்டி கொடுத்திருக்கிறேன். என் லாபத்துக்காக உன்னை நான் பல நேரம் அன்பு செய்திருக்கிறேன். கடவுளை, நான் திருப்பலிக்கு வருவது என் லாபத்துக்காக இருந்தது, ஜபிப்பது என் லாபத்துக்காக இருந்தது, ஆராதனைக்கு வருவது என் லாபத்துக்காகத்தான் இருந்தது. யூதாசை போல நானும் என் சுயநலத்துக்காக உன்னை அநேக தடவை காட்டி கொடுத்திருக்கிறேன். கடவுளை, என்னை மன்னியும். 5வது நாள் கடவுள் என்ன செய்தார்? திருப்பலி ஏற்படுத்தின நாள் வியாழக்கிழமை திருப்பலியை ஏற்படுத்தினாள். அன்னைக்கு நம்ம பச்சாத்தபிக்க வேண்டிய விஷயம், கடவுளே நான் திருப்பலிக்கு மதிப்பு கொடுக்கவில்லை. கடவுளே, அநேக நேரம் அதுக்கு மதிப்பு தெரியாமல், கொடுக்காமல், தாமதமாக திருப்பலி பங்கெடுத்திருக்கிறேன். திருப்பலி உணர்வில்லாமல் நான் பங்கெடுத்திருக்கிறேன். அதுக்கு மதிப்பு அறியாமலேயே நான் திருப்பலிக்கு பங்கெடுத்திருக்கிறேன். திருப்பலிக்கு நான் வராமல் இருந்திருக்கிறேன். அதெல்லாம் சொல்லி பச்சாத்தபிக்கணும். 5வது நாள். 6வது நாள் வெள்ளிக்கிழமை இயேசு
சிலுவையில் அடையப்பட்டார். இயேசுவே, அது அன்னைக்கு பச்சாதாபிக்க வேண்டியது. நீ எனக்காக மரித்த அந்த மகத்துவத்தை நான் அறியவில்லை. நீ என் மீது வைத்திருந்த அன்பை நான் அறியாமல் இருந்தேன் கடவுளை, அதை உணராமல் இருந்தேன் கடவுளை. என்னை பச்சாதாபியும். உன் மரணத்தின் மதிப்பை நான் அறியவில்லை கடவுளை. நீ எதுக்காக மரித்தாய்? எனக்காகத்தான் மரித்தேன். நான் இத்தனை காலம் நான் அறியாமல் இருந்து விட்டேன். அந்த அறியாமல் இருந்த காலத்துக்கெல்லாம் நான் உன்னை பச்சாதாபிக்கிறேன், உன்னிடம் பச்சாதாபிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். 7வது நாள், அது ரொம்ப கவனமான, ரொம்ப முக்கியமான. இத்தனை ஜபித்து விட்டு நான் இது சொல்கிறது, நீங்கள்லாம் பேர் பெற்றவர்கள், உங்களுக்கு இது கிடச்சிருக்கு இந்த மெசேஜ். 7வது நாள் தான் முக்கியமான நாள். இயேசு எங்கே இருக்கார்? அவர் கல்லறையில் அடக்கம் செய்திருக்கிறார். மௌனமாக இருக்க வேண்டிய நாள் அதுதான். 7வது நாள் சாபத்து நாள் இல்லையா? கடவுள் படைத்தது ரெஸ்ட். 7வது நாள் ரெஸ்ட், ஓய்வு நாள். அன்னைக்கு நீங்கள் ஆரிடவும் பேசக்கூடாது. அன்னைக்கு நான் இன்றைக்கி எழுதி தரேன், என் நம்பர் வேணால் இங்கே பிரதர்கிட்ட வாங்கிக்கிடுங்க. கடவுள் உங்களிடம் பேசலேனால் நீங்கள் பேசாமல் இருந்து மௌனமாக கடவுளின் இந்த புனித வாரத்தில் இந்த 6 நாளையும் நீங்கள் தியானித்து மனதில் கொண்டிருந்தால் கடவுள் உங்களிடம் பேசும் நாள் அது. 100% பேசுவார். நான் இது எழுதி வச்சுக்கிடுங்க, ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. நான் சொல்கிறேன், 7வது நாள் நீங்கள் மௌனமாக இருந்து கடவுள் இன்னைக்கும் இதே வேதனை தான் அனுபவித்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு திருப்பலியிலும் என் நினைவுக்காக செய்யுங்கன்னு சொல்லும்போது அது உயிருள்ள உடல், அந்த இது உன் உடலும் இரத்தவுமாய் மாறட்டும்னு சொல்லும்போது உடல் தானே அது. நமக்காக அதை பிச்சு எடுக்கும்போது இன்றைக்கும் அதே வேதனை தான் அனுபவித்து கொண்டிருக்கார். கொலோசியர் 1:24 பார்க்கும்போது, நான் படும் ஒவ்வொரு வேதனையும் உன் சிலுவையில் நீ அடைந்த வேதனைக்கு நான் பங்காக நான் தருகிறேன் தான் அந்த வசனம் இல்லையா? பவுலடியார் எழுதும் கொலோசியர் 1:24. அப்படின்னா இன்றைக்கும் கடவுள் அதே வேதனை தான் அனுபவித்து கொண்டு இருக்கிறார். அப்போ நீங்கள் அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கணும். எனக்காக கடவுள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. கடவுளுக்கு 2000 வருஷமும் ஒன்று தான், இன்றே நடக்கிற காலம் ஒன்று தான். இறைவார்த்தை நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது, அதை தியானிக்கும் போது நீங்கள் அதே காலத்துக்கு போகிறீர்கள். கடவுளுக்கு ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எல்லாமே ஒன்று தான் இல்லையா? அப்போ நடந்து முடிந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் நடக்கப் போவதும் எல்லாம் கடவுளுக்கு ஒரே தான். என்றும் அன்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர், ஒரே தான். அன்னைக்கு சிலுவையில் அடைந்தார், இன்றைக்கும் ஒவ்வொரு திருப்பலியிலும் அவர் நமக்காக சிலுவையில் அடைந்து கொண்டு தான் இருக்கிறார். வேதனை அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறது என்னென்னா, 7வது நாள் நீங்கள் மௌனமாக இருந்து தியானிக்கணும் இந்த விஷயங்களெல்லாம். ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தொடங்கிவிட்டது. ஞாயிற்றுக்கிழமை கடவுள் சோதிக்க வருகிறார், கோவிலை சோதிக்க வருகிறார் என் இதயத்தை. ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து உங்கள் பயணம் சனிக்கிழமை போகும்போது சோதனையில் நீங்கள் பாஸ் ஆகிவிடணும். இன்ஸ்பெக்ஷன் கடவுள் செய்யும்போது, இன்னைக்கு இருந்து நான் கனி கொடுக்கிறவராய் மாறுவேன். ஆரிடவும் கோபம் கொள்ள மாட்டேன், பொறாமை கொள்ள மாட்டேன், வெறுப்பு வைக்க மாட்டேன், வைராகியம் கொள்ள மாட்டேன், புலம்ப மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிற புரியுதுங்களா? சங்கடப்பட மாட்டேன், எப்போதும் மகிழ்ச்சியாக தான் இருப்பேன். ஏன்னா கடவுள் என்னை அன்பு செய்கிறார். படைத்த கடவுளே எனக்காக உயிர் கொடுக்கணும்னா நான் விலை மதிப்புக்குரிய ஆள். இல்லைனா எனக்காக போய் கடவுள் சிலுவையில் அடைவாரா? இல்லையா? அப்போ எனக்கு உன்னை கொண்டு யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, இன்னும் யாருக்கும் வேண்டாம், உங்கள்கிட்ட யாரும் பேசுகிறது இல்லைன்னு சொன்னால், இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? கடவுள் கலீலிலிருந்து எருசலேம் வந்து சேரும்போது, இங்கே சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் இருக்கும்போது, எருசலேமுக்கு போகும்போது சொந்தம் பந்தம் வீடு ஒன்றுமே இல்லை, யாரும் இல்லை. நம்மளும் கடவுளை நோக்கி போகும்போது, கோவிலை நோக்கி போகும்போது, கோவில்னா என்ன? கடவுளை நோக்கி போகும்போது தனிமை ஆகிவிடுவோம். அதனால தான் கடவுள் சொல்கிறார், ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லாதப்போ தனிமை அனுபவிக்குவார் கடவுள். எங்கே? கத்சமேனில் 1 மணி நேரம் நீங்கள் என்னோடு இருக்க முடியாதா? ஏன்னா கடவுள் முழுமையான மனிதனும் முழுமையாக கடவுளுமாக இருந்தார் இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த தனிமை அங்கே காட்டி கொடுக்குறார். என்னோடு நீங்கள் விழித்திருக்க மாட்டீர்களா? தனிமை, அவ்வளவு தனிமை அனுபவித்தாருங்க. அப்போ நமக்கும் கடவுளை தேடி போகும்போது இந்த அனுபவங்கள் உண்டாகும். அது ஒரு துயரம்னு எண்ணிக்கொள்ளக்கூடாது. எனக்கு யாரும் இல்லை, சொந்தம் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க இல்லை, இவங்க இல்லை. கடவுளோடு நீங்கள் ஒன்று சேரும்போது நம் வாழ்க்கையில் தனிமை உண்டாகும்.
நமக்கு அன்பானவர்கள் எல்லாம் நம்மளை விட்டு பிரிந்து போவார்கள். அப்படின்னா சொந்தம் பந்தவெல்லாம் நம்மளை வேண்டான்னு சொல்ல மதிக்க மாட்டாங்க. நம்ம தனிமையாக இருக்கிற அனுபவங்கள் உண்டாகும். பட் என்ன, தனிமையாக இருக்கும்போது நமக்கு மகிமை மகத்துவம் உண்டாகும். கடவுளோடு மகத்துவம் உண்டாகும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, கடவுளோடு இணைந்து இருக்கணும்னால் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாறணும். அது எல்லா நேரத்திலும் காலத்தை கண்டு கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. அத்தி மரத்தை போல் எல்லா நேரத்திலும் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். ஏது சூழ்நிலையிலையும் எல்லாருக்குமே கொடுக்கணும். சிறு குழந்தையாக இருந்தாலும், உங்களை விட தாழ்ந்தவனாக இருந்தாலும், ஆறாக இருந்தாலும் அந்த கனியை கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போது இந்த வருஷம், இந்த ஈஸ்டர் உங்கள் வாழ்விலும் உயர்வுண்டாகும். இயேசு உயர்க்கும்போது உங்களுக்கு உயர்வுண்டாகும். இந்த வாரம் முழுவதும் 7 நாள் சொல்லக்கூடிய ஜெபத்தை நான் சொல்லியிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.